Hello students, welcome to Solve Your Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 2.8ல 9th sum. Z is equal to 2 minus 2y. Find the rotation of Z by theta radians in the counterclockwise direction. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம Z வேல்யூவை போலார் ஃபார்மில் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு நான் 2 minus 2ஐயை r cos theta plus I sin theta அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஆறுங்கிறது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது ரூட் ஆஃப் எக்ஸ் டூ ஸ்கொயர் வந்து 4 ப்ளஸ் மைனஸ் 2 ஸ்கொயரும் 4 தான். ஸோ 4 ப்ளஸ் 4 ரூட் 8, ரூட் 8ஓட வேல்யூ 2 ரூட் 2. தென் தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ், அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் மாட் y-ஓட வேல்யூ -2, x-ஓட வேல்யூ 2. இப்போ நம்மளுக்கு மாட் கேன்சல் ஆச்சுன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1 மட்டும்தான் வரும். ஸோ ஆங்கிள் π/4. இது வந்து 4th quadrant அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு தீட்டாவோட வேல்யூ மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும், அதாவது -π/4 அப்படின்னு இருக்கும். அப்போ 2 minus 2i அப்படிங்கிறது 2 root 2 cos -π/4 plus I sin -π/4 அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தீட்டா ஈக்குவல் டு π/3. ஸோ இதோட ரொட்டேஷனை நம்ம π/3யோட கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இதை z இன்ட்டு e பவர் I தீட்டா பண்ணணும், அதாவது z இன்ட்டு e பவர் I π/3 பண்ணணும். ஸோ இது ரெண்டுக்கும் வேல்யூ எழுதிக்கலாம். இசடோட வேல்யூ என்ன? 2 root 2 cos -π/4 plus I sin -π/4. ஸோ e பவர் I தீட்டா அப்படிங்கிறது cos தீட்டா ப்ளஸ் I sin தீட்டா தான். இங்கே தீட்டா வேல்யூ π/3. ஸோ cos π/3 ப்ளஸ் I sin π/3. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ 2 root 2 cos -π/4 ப்ளஸ் π/3 ப்ளஸ் I sin -π/4 ப்ளஸ் π/3. ஸோ இதுக்கு காமனாக எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு 12 வரும். அப்போ -π/4 ப்ளஸ் π/3 அப்படிங்கிறது 12 வரணுங்கிறக்காண்டி -3π ப்ளஸ் 4π/12 அப்படின்னு எழுதுவோம். /12 அப்படின்னு எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு π/12. அப்போ இதோட ஆன்சர் 2 root 2 cos π/12 plus I sin π/12. ஸோ இதை மறுபடியும் நம்ம யூலர் ஃபார்ம்லேயும் கூட எழுதலாம். 2 root 2 e பவர் I π/12. செகண்ட் சப்டிவிஷன் தீட்டா ஈக்குவல் டு 2π/3. ஸோ இதே மாதிரி தான் z இன்ட்டு e பவர் I 2π/3 பண்ணணும். ஸோ தட் இஸ் 2 root 2 cos -π/4 plus I sin -π/4 into e பவர் I 2π/3ங்கிறது cos 2π/3 plus I sin 2π/3. ஸோ இப்போ போன சப்டிவிஷன் மாதிரி தான் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 root 2 cos -π/4 plus 2π/3 plus I sin -π/4 plus 2π/3. ஸோ போன சப்டிவிஷன் மாதிரி இதுக்குமே நம்மளுக்கு 12 தான் எல்சிஎம் வரும். அப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு -3π, இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் 8π/12 வரும். ஸோ தட் இஸ் 5π/12 வரும்.
ஸோ இதோட ஆன்சர் என்ன? 2√2 cos 5π/12 ப்ளஸ் I sin 5π/12 அப்படின்னு வரும். ஸோ இதையும் நம்ம மறுபடியும் யூலர் ஃபார்மில் இருந்தால் 2√2 e பவர் I 5π/12 அப்படின்னு வரும். தேர்ட் சப்டிவிஷன் தீட்டா ஈக்குவல் டு 3π/2. அப்போ z e பவர் I 3π/2 அப்படின்னா 2√2 cos -π/4 ப்ளஸ் I sin -π/4 இன்ட்டு e பவர் I 3π/2ங்கிறது cos 3π/2 ப்ளஸ் I sin 3π/2 அப்படின்னு ஆகும். ஸோ இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் இது ரெண்டும் ஆட் ஆகும். அப்போ 2√2 cos -π/4 ப்ளஸ் 3π/2 ப்ளஸ் I sin -π/4 ப்ளஸ் 3π/2 அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு 4 தான் வரும். ஸோ அப்போ இது 3πங்கிறது 6πயாக மாறிடும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 5π/4 வரும். ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் 2√2 cos 5π/4 ப்ளஸ் I sin 5π/4. அதாவது இதை 2√2 e பவர் I 5π/4 அப்படின்னும் எழுதலாம்.